வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் பற்றி பேசுகிறதோட ஒரு மித்து, ரைட்? மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து எஸ்ஐபி கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை உடைக்கணும்னு நான் விருப்பப்படல. அது வந்து ஒரு நல்ல பழக்கம். ஆர்டி ஆகட்டும், இல்லை ஏதாச்சும் ஒன்று, தட்ஸ் அ ஹேபிட். அந்த ஹேபிட் வந்து சேவிங்ஸ் ஹேபிட்ன்றது கொஞ்சம் நல்ல விஷயங்கள். அண்ட் அதோட நீங்கள் எஸ்ஐபி போகிறீங்க, அதுவும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போடுறீங்கன்னு சொன்னால் இட்ஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட். ஆர்டியெல்லாம் வந்து சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். சேவிங்ஸ்ன்றது நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷனோட கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும், பணவீக்கத்தோட கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். நார்மலாக இந்தியாவில் வந்து இன்றைக்கி டேட்டில் 6-8% கிடைக்கும். அதுதான் சேவிங்ஸ். 12-18% மேலே வரது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சரி, மித்து எடுத்துக்கலாமே. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏபிசின்னு வச்சுங்களேன், அவங்க வந்து விளம்பரம் போட்டிருக்காங்க. 1997 இருந்து மாதம் நீங்கள் வந்து 10,000 ரூபா லாஸ்ட் 25 வருஷம் நீங்கள் கட்டியிருந்தால், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, 2022ன்னு வச்சுங்க, நீங்கள் கட்டின அமௌண்ட் எவ்வளோ? 300 மாதத்தில் வந்து மாதம் 10,000 ரூபான்னு நீங்கள் சொன்னால் 30 லட்ச ரூபா. ஆனால் உங்களுக்கு வந்திருக்கிறது 9 கோடி வந்திருக்குன்னுவாங்க, ரைட்? இந்த தான் விளம்பரம் வந்து போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, ஏச்சர் மோட்டார் வந்து 2002 வந்து நீங்கள் 10,000 ரூபா போட்டிருந்தா இன்றைக்கி 2.5 கோடி ரூபான்றது, ரைட்? எத்தனை பேர் வந்து 10,000 ரூபா போட்டு 2.5 கோடி ரூபா எடுத்தாங்க? ஒன்று. ரெண்டாவது, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சொல்கிறாங்களே, நீங்கள் வந்து மாதம் நீங்கள் 10,000 ரூபா போட்டு 2022 வந்து 9 கோடி ஆயிருக்குன்றது. ஏதாச்சும் ஒரு 10 ஆளுங்க வேணாம், 2 ஆளுங்களை காட்ட சொல்லுங்களேன், பிகினிங்லேருந்து கடைசி வரைக்கும் இருந்தாங்கன்றது. அப்படி ஒரு நபரே கிடையாது. ஸோ அது வந்து தியரிக்கு வேணால் போட்டுக்கலாம். எத்தனை பேர் 10,000 ரூபா மாதம் 2025 ஒரு 22 வரைக்கும் கட்டியிருப்பாங்க, 25,000க்கு, அதுவும் 9 கோடி ரூபா வரத்துக்கு. அது மாதிரி 2 நபர் இல்லை 3 நபர் இருந்தால் அந்த ஆளை ஃபோட்டோ போட்டு அவங்க விற்றுருப்பாங்க. ப்ராடக்டை விற்க தானே செய்வாங்க. அப்படி ஒன்று கிடையாது. பண்ண முடியுமா? பண்ண முடியும். சரி, 1997 வச்சிங்களா, 1997 10,000 ரூபான்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு தெரியுமா? நான் வந்து 2006 கால் சென்டர் நடத்தினேன். கால் சென்டரில் ஒர்க் பண்ணுற எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்களே, டீம் லீடருக்கு 7,500 ரூபா சம்பளம். மோஸ்ட்டாக டெலிகாலர்ஸ்க்கு வந்து 3,500 ருபீஸ் சம்பளம் இருந்துச்சு. இது 2006. 95லலாம் மேனேஜர்ஸ்லாம் இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு பிரான்ச்சோட மேனேஜர், ஒரு ஹெவி மேனேஜர்ஸ் மாதத்துக்கு வந்து 15-20,000 ரூபா கிடச்சிச்சின்னா பெரிய விஷயம். அப்போ பணத்துக்கான மரியாதை ஜாஸ்தி இருந்துச்சு. இன்றைக்கி டேட்டில் நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்ச ரூபா கையில் இருக்குதுன்னு சொன்னால் பெரிய விஷயம். இன்றைக்கி கிடையாது, ரைட்? இன்றைக்கி ஆவரேஜாக ஒரு டீசென்ட் ஸ்கூலில் நீங்கள் வந்து அட்மிஷன் நீங்கள் போடுறீங்கன்னு சொன்னால் 1-1.5 லட்ச ரூபா வருஷத்துக்கு வருது. ஸோ இன்றைக்கி டேட்டில் மாதம் வந்து 10,000 ரூபான்றது பெருசாக தெரியாது. இது 25 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபான்றது பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் என் வீடு வந்து சைதாப்பேட்டில் இருக்குது. சைதாப்பேட்டிலலாம் 97-98லலாம் 20-25 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா ஒரு கிரவுண்டு இடம் வாங்கிடலாம். இன்றைக்கி மினிமம் 3 கோடி ரூபா ஆகும். அப்போ வாட் இஸ் தட் இன்ஃப்ளேஷன் விச் இஸ் ஈட்டிங் அவே? நம்ம இன்னைக்கு டேட்டில் வந்து ஒரு ஆரம்பிக்கலாம், சரியா? இன்னைக்கு டேட்டில் வந்து நீங்கள் வந்து 10,871 ரூபா. எவ்வளோ? 10,871 ரூபா. 10,900ன்னு நீங்கள் போடுங்களேன். போட்டால் அடுத்த 20 வருஷத்தில் 12% CAGR. வருஷம் உங்களுக்கு 12% ஆடுது. அது வந்து புது கேபிட்டலாக ஆகுது. போட்டால் 1 கோடி ரூபா. எவ்வளோ வருஷத்தில்? 20 வருஷத்தில், ரைட்? இன்றைக்கி டேட்டில் 10,000 ரூபா பெரிய அமௌண்ட்டா? கிடையாது. ஆவரேஜாக ஒரு எனிபடி கேன் ஏர்ன். 20 வருஷம் கழித்து 1 கோடி ரூபா வருதுன்னு சொன்னால் அதோட பண மதிப்பு இன்றைக்கி என்னது? பணவீக்கம் 5% நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி சராசரியாக 6-7% இருக்குது. எப்படி உனக்கு தெரியும்? ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஆர்பிஐ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறாங்களோ அதுதான் வந்து நார்மலி இட் இஸ் அஸ்யூம் டு பி அ இன்ஃப்ளேஷன். ஊரில் யார் என்னன்னா கதை சொல்லிட்டோம், 3%, 4% எது வேணால் சொல்லிட்டோம். ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன போடுறாங்க, அதுதான் பணவீக்கம், சரியா? இன்றைக்கி பணவீக்கம் ஆவரேஜாக வந்து 7% இருக்குது. நான் 7% போடல, 6.5% கூட போடல, 5% போடுறேன். ஏன்னா 20 வருஷத்தில் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கும் போதும் 20 வருஷம் கழித்து உங்களுக்கு கிடைக்கிற 1 கோடி ரூபா இன்றைக்கி டேட்டில் 37,70,000 ரூபா. 38ன்னு நீங்கள் வச்சிங்களேன், ரைட்? 38 லட்ச ரூபாய்க்கு என்ன மரியாதை இருக்குது? ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒன்று. ரெண்டாவது, 10,000 ரூபா அடுத்த 35 வருஷத்துக்கு நீங்கள் போடுறீங்க, ரைட்? 5.5 கோடி ரூபா உங்கள் கையில் இருக்கும். 12% CAGR. இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிச்சுன்னா ரிட்டர்ன் ஏர்னிங்ஸும் குறையும்ல.
ஸோ சிஏஜிஆர் 12% நீங்கள் போடுறீங்கன்னு சொன்னால் 5,50 கோடி ரூபா வருது. அந்த 5,50 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 35 வருஷம் கழிச்சு உங்கள் கையில் கிடைக்கிற 5,50 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு என்ன மதிப்பு? 1 crore ஈக்குவல். இஸ் இட் ரியலி வர்த் இட்? கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னால் நீங்கள் வந்து உங்களோட கார்பஸ் ஃபண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அடுத்த 5 வருஷத்துலேருந்து 8 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து அது 1 கோடி 1.5 கோடி இல்லை 2 கோடி ரூபா உங்களுக்கு தந்தாப்பில், ரைட்? ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஏர்னிங்ஸ் இருக்கும். நார்மலி உங்களுக்கு வந்து என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ இன்ட்டு 100, இது வந்து தம் ரூல், ஆர் இன்ட்டு 150, இது வந்து ஒரு தம் ரூல் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் கார்பஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இன்னைக்கு டேட்டில் வந்து எனக்கு மாதம் வந்து ஒரு 70,000 ரூபா செலவு ஆகுதுன்னு சொன்னால் இன்னும் ஒரு 6-7 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 1 lakh செலவு ஆகும். அப்போ அந்த 1 lakh சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி? 1 கோடி ரூபா கார்பஸ் இல்லை 1.5 கோடி ரூபா கார்பஸ். அந்த 1.5 கோடி ரூபா அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி? இதுதான் வந்து பேஸ் மெத்தடாக இருக்கணும். அப்போ நீங்கள் 12% டார்கெட் பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஏர்ன் எனிவே பிட்வீன் 24 to 30% ரிட்டர்ன் சம்பாதிக்கிறதுக்கு வழி பார்க்கணும். அந்த 24 to 30% ரிட்டர்ன் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். சத்தியமாக மியூச்சுவல் ஃபண்டில் பண்ண முடியாது. ஈக்விட்டியில் பண்ண முடியுமா? பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் F&O பற்றியே நான் பேசல, ரைட்? கேஷ் மார்க்கெட்லேயே வந்து ஆவரேஜாக அபவுட் 24 to 30% ஒரு பீரியட் ஆஃப் 5 to 7 இயர்ஸ் பீரியடில் பண்ண முடியும். இந்த 5 to 7 இயர்ஸ் பீரியடில் இன்ஃப்ளேஷன் உங்களோட கேபிட்டல் சாப்பிட்ருமா? பெருசாக சாப்பிடாது. ஒரு 8 வருஷம் நம்ம வச்சுக்கலாமே. 8 வருஷம் கழிச்சு என் கையில் 1 கோடி ரூபா கிடைக்குதுனால் இன்னைக்கு என்ன ஃபேஸ் வேல்யூ? அப்ராக்சிமேட்லி அபவுட் 7% இன்ஃப்ளேஷன் போடுறேன். 5% போடல, 7% நான் போடுறேன். இன்ஃப்ளேஷன் ஹையர் சைட்லேயே நான் போடுறேன். ஸ்டில் இட் இஸ் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 60 lakhs. 60 lakhs இஸ் இட் வர்த் இட்? எஸ், அஃப்கோர்ஸ், ரைட்? நான் அதான் சொன்னேன்ல, உங்களுக்கு வந்து 60,000 70,000 ரூபா மாதம் செலவு ஆகுதுன்னு சொன்னால் இன்னும் 7-8 வருஷம் கழிச்சு உங்கள் கையில் அட்லீஸ்ட் 1 lakh இருக்கணும்னு சொன்னது இதுதான் எக்ஸாம்பிள். இன்டூ 100 times அப்ராக்சிமேட்லி. ஸோ இன்னைக்கு டேட்டில் ஃபேஸ் வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்லி அபவுட் 60 lakhs வந்து இருந்துச்சுன்னா தட் இஸ் வாட் வி ஆர் டாக்கிங். அதனால தான் 1 to 1.5 கோடி ரூபா நம்ம வந்து பேசணும். 1 to 1.5 கோடி ரூபா அச்சீவ் பண்ணுறது கஷ்டமா? கிடையாதுங்க. அடுத்த 5 to 8 இயர்ஸ் பீரியடில் வந்து உங்களால் பிளான் பண்ண முடிஞ்சிச்சுனால் நத்திங் லைக் இட். நினச்சி பாருங்கள், ஒரு 25லேருந்து 30 வயசில் இருக்கீங்க, வேணாம் நான் வந்து 40-45 வயசில் இருக்கிறேன்னு சொன்னால் கூட யூ கேன் பிளான் இட் அவுட். ஏன்னு சொன்னால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃப்ரீ ஆகணும். ஸோ எனி ஏஜ் குரூப், எனி திங் அரவுண்ட் 25லேருந்து 40க்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்து நம்ம போகலாம். எஸ்பெஷலி 25 to 35 இருக்கிறவங்களாம் வந்து நான் வந்து சொல்லுவேன், நீங்கள் வந்து 50-60% நீங்கள் ரிஸ்க் எடுங்க. இந்த வயசில் நீங்கள் ரிஸ்க் எடுக்காத எந்த வயசில் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க? 50 வயசில் போய் இல்லை 60 வயசில் போய் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி ஓட்ட போகிறீங்க. 30 வயசு கீழே நீங்கள் வந்து பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்ட போகிறீங்க. அதே தான் வந்து ஏர்னிங் சைட்லேயும் ரிஸ்க் எடுக்கிறதுல, எங்கர் ஏஜில் ரிஸ்க் எடுக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. மறுபடியும் நான் சொல்கிறேன், ரிஸ்க் எடுக்கிறதுனால் ரைட் அந்தரங்கபல்ட்டி இல்லை, கடனை வாங்கி நான் வந்து F&O பண்ணுறேன்ற அந்த ரிஸ்க் வேணாம். ஏன்னு சொன்னால் அங்கே போய் நீங்கள் உங்களோட லாஸ் ஆகிடுவீங்க. ஒன்று கடன் ஆகிடும், அந்த கடன் அடைக்கிறதுலே மாட்டிப்பீங்க. அந்த தப்பு பண்ண சொல்ல. பட் உங்களோட கேபிட்டல் சரி மாதம் வந்து ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபா நீங்கள் போடுறீங்கன்னு சொன்னால் ஒரு 25% ரிஸ்க் எடுத்திங்கன்னா எனிவே பிட்வீன் 35 to 40% நீங்கள் வந்து பிளான் பண்ண முடியும். அசியூம் உங்கள் கையில் ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, திடீர்னு ஏதோ ஒரு லாஸ் வந்து ஒரு 2.5 லட்ச ரூபா போயிடுச்சுன்னு சொன்னால் அப்படியும் ஒன்றும் தலை முழுகி போகாது. எஸ் 2.5 லட்ச ரூபா பெரிய அமௌண்ட்டா? எஸ் பெரிய அமௌண்ட்டு, இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஏஜ் இருக்குது, உங்களுக்கு ஏஜ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த லாஸ் ஆச்சுன்னு சொன்னால் அந்த லாஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதே இது இந்த உங்கள்கிட்ட இருக்கிற கேபிட்டலில் சரியா ஒரு 10 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்குது, திடீர்னு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா ஆயிடுச்சு எங்கே 50வது வயசில். அந்த இடத்துல வந்து நீங்கள் அது மீண்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ எங்கர் ஏஜில் வந்து யூ கேன் ஆல்வேஸ் டேக் ரிஸ்க். ஒன்று, கமிட்மெண்ட்ஸ் கிடையாது, சில்ட்ரன்ஸ் கிடையாது, ஃபேமிலிஸ்ன்றது கிடையாது, பெருசாக ஒன்று கமிட்மெண்ட்ஸ் இருக்காது. ஸோ ஈஸியாக பண்ண முடியும். எனிவே பிட்வீன் 35 to 45 இருக்கிறவங்களும் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் ரிட்டையர்மெண்ட் வந்து அரௌண்ட் 50-55 இருக்கிறது. நீங்கள் அதுக்குள்ளே இந்த கார்பஸ் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் தாராளமாக பண்ணலாம். இன்றைக்கி டேட்டில் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வருது, இல்லை 60-70,000 ரூபா சம்பளம் வருது, 50-60% வந்து லோன் எடுத்துடுறாங்க. லோன் எடுத்துகிட்டு அந்த லோனு கப்பம் கட்டுறதுல தான் இருக்கிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், எனக்கு வந்து ஒரு வீடு வாங்குகிறேன், 1 crore நான் வீடு வாங்குகிறேன். அடுத்த 20 வருஷத்துக்கு வந்து அதுக்கு வந்து மாதம் வந்து 40,000 இல்லை 50,000 ஏதோ ஒரு இஎம்ஐ நீங்கள் கட்டுறீங்க. நான் கேல்குலேட் பண்ணாது நான் சொல்கிறேன். 40-50,000 ரூபா நீங்கள் கட்டுறீங்கன்னு சொன்னால் உங்கள் வர சம்பளத்தில் ஆல்மோஸ்ட் 50% இஎம்ஐ கட்டிட்டு போகிறீங்க.
ஒன்று. ரெண்டாவது, அடுத்த 20 வருஷம் உங்களுக்கு வேலை இருக்குன்றது என்ன நிச்சயம்? மூணாவது, ஒரு 5 வருஷம் போச்சு இல்லை 6 வருஷம் போச்சுன்னா அந்த 40,000 பெரிய அமௌண்ட்டாக தெரியாதுன்னு வைங்க. ஏன் நீங்கள் வந்து 40,000 ரூபா நீங்கள் வந்து எஸ்ஐபி நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 18% இல்லை 20% ரிட்டர்ன் கிடைக்குது, சிஏஜிஆர் டேக்ஸ் போக வருதுன்னு சொன்னால் உங்கள் கையில் அதே இது ஒரு 20 வருஷத்தில் வந்து ஒரு சரியான அமௌண்ட் இருக்கும், ரைட்? இதில் வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு. எஸ்ஐபின்னா வெறும் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை எனி கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்குது, ஊரில் எதில் தான் இப்போ ரிஸ்க் இல்லை? நீங்கள் வாங்குகிற லேண்டு கூட காணாமல் போகிறதுக்கு சான்சஸாக இருக்குது. எத்தனை பேர் ஃப்ளாட்டை வாங்கிட்டு மாட்டிகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ரிஸ்க் எதில் இல்லைன்றது கிடையாது, ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண தெரியணும், ரைட்? தெர் இஸ் நத்திங் கால்ட் ரிஸ்க் ஃப்ரீ. ரிஸ்க் எல்லாத்துலேயுமே இருக்குது, லேண்டில் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. பட் ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்கன்றதான் முக்கியம். எங்கே எக்ஸிட் பண்ணுன்றது தெரியணும், எங்கே என்டர் பண்ணுன்றது இருக்குது. நிறைய பேர் வந்து ஸ்டாக்கில் எங்கே வாங்கணும்னு தெரிய மாட்டேங்குது, எங்கே விற்கணுன்றது தெரிய மாட்டேங்குது. பிஇஎல் எடுத்துங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ரைட்? பிஇஎல் உச்சத்தில் இருந்து லாஸ்ட் 3 monthஸில் வந்து ஆல்மோஸ்ட் 20-25% கரெக்ஷன் ஆகிருக்கு. பிஇஎல் ஃபஸ்ட் கிளாஸ் கம்பெனி, இந்த இடத்துல என்டர் பண்ணலான்னு வாங்க. இஸ் திஸ் த ரைட் டைம் டு என்டர்? கேள்வி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த 6 to 8 months வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மோஸ்ட் லைக்லி வரணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஆஸ் ஆஃப் நவ் இட் ஷோஸ் அரௌண்ட் 6 to 8 months வந்து கரெக்ஷன் இருக்குன்னு காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த இடத்துல என்டர் பண்ணணும், இல்லை எந்த இடத்துல வந்து லாஸை புக் பண்ணுறதுக்கான தைரியம் வரணும். நான் வந்து சில ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறேன், ஒரு 7% 8% லாஸில் இருக்குது. எக்ஸிட் பண்ணுறது புத்திசாலித்தனம். ஏன்னு சொன்னால் அடுத்த 8-10 மாதம் இல்லை 12 மாதம் வந்து அது மோர் ஆன் சைட்வேஸ் இருக்க போகுது. ரேதர் நான் எக்ஸிட் பண்ணிவிட்டு நான் கேஷில் உட்காரலாம், நிம்மதியாக இருக்கலாம். 7% லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் நிம்மதியாக இருக்கலாம். ஐ கெட் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி டு என்டர். இல்லை இதே ஸ்டாக்கு தான் நான் வாங்கணும்னு சொன்னால் மேபி லேட்டர் ஸ்டேஜஸில் வி கேன் ஆல்வேஸ் என்டர். இது எல்லாத்தையுமே யோசனை பண்ணி பாருங்கள். ஃபைனான்ஷியல் பிளானிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். யங் ஏஜ் இல்லை மிடில் ஏஜில் அசட்டை க்ரியேட் பண்ணாதீங்க. அசட்னா கோல்டு வாங்குறது, வீடு வாங்குறது, அது மாதிரி அசட்டை க்ரியேட் பண்ணாதீங்க. அது வந்து லாக்கிங் ஆஃப் இது வெல்த்தை வந்து அது வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அதன் மூலமாக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடையாது. இன்றைக்கி ஒரு வீடு வாங்குறீங்க, லெட்ஸ் அஸ்யூம் 1.5 கோடி ரூபா வீடு. மாதம் 1.5 லட்ச ரூபா வாடகை வராது, அதில் சத்தியமாக வராது. ஒரு 25-30-40,000 ரூபா வந்துச்சுன்னா பெரிய விஷயம். அதே இது உங்கள்கிட்ட கேஷாக இருக்குது, மாதம் 1,000 ரூபா வட்டி போட்டால் வருஷத்துக்கு 18%, ரைட்? 1,000 ரூபா வட்டி போட்டால் ஆல்மோஸ்ட் 2.25 லட்ச ரூபா வருது. யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து அடுத்தது சொல்லலாம், எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஏறி என்ன யூஸு? நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு திடீர்னு ஒரு வயிற்று வலி வருது, அந்த ப்ராப்பர்ட்டி விற்றுருவீங்களா? எத்தனை பேர் வந்து ப்ராப்பர்ட்டி கையில் வச்சுட்டு விற்க மாட்டாங்க. இது வந்து 100ல் ஒரு 4 பேர் 5 பேர் ப்ராப்ளம் இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி விற்றுட்டு அவங்க ப்ராப்ளமை சொல்யூஷன் பண்ணுறாங்கன்றது எத்தனை பேர் இருக்கிறாங்க? தைரியம் கிடையாது. ப்ராப்பர்ட்டின்றது என்கிட்ட வெல்த் இருக்குன்றது சொல்லிக்கலாம். பட் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போதும் அந்த வெல்த் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னால் என்ன யூஸ்? யோசனை பண்ணி பாருங்கள். ஃபைனான்ஷியல் பிளானிங் ஒவ்வொரு நபருக்கும் முக்கியமான விஷயம். எந்த ஏஜ் குரூப்பில் வேணாலும் இருங்க, ஈவன் 60-65ல் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற காலம் வரைக்கும் பிளான் பண்ணிவிட்டு உங்களோட அடுத்த மேபி பேர பசங்களோ இல்லை பையனோ பொண்ணுக்கோ வந்து லெகசி விட்டுட்டு போகலாம். யோசனை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும், லெட் இட் பி அட் 2 years old ஆர் 70 years old, எல்லாருக்குமே வந்து ஏதாச்சும் விதமான ஃபைனான்ஷியல் பிளானிங் தேவை. ஒன்று, இது வந்து ஒவ்வொருத்தருக்கான கொஷின் பேப்பர். பக்கத்தில் இருக்கிறவனது நான் காப்பி பண்ணலான்னு சொன்னால் வேலைக்காகாது. அவனோட ரிஸ்க் என்னது, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட கோல் என்ன, எதுவுமே தெரியாத நீங்கள் அது காப்பி பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி டேட்டில் நிறைய பேரை வந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 இல்லை 4 போர்ட்ஃபோலியோஸ் நம்ம பார்க்குறோம். கம்ப்ளீட் ஃபைனான்ஷியல் இது பார்த்துட்ருக்கோம். பார்க்கும் போதும் இது ஏன் நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால், இல்லை அவங்க பண்ணாங்க அதை பார்த்து பண்ண, இல்லை இந்த வீடியோவை பார்த்து பண்ண. உன்னோட லைஃப் கொஷின் பேப்பர் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் ஃபைனான்ஷியல் பிளானிங் தேவை. எல்லாத்தோட சாம்பிள் எடுத்துகிட்டு அப்படியே யூஸ் பண்ண முடியாது. நானே வந்து ஃபைனான்ஷியல் பிளானிங் சொல்ல முடியும். பட் ஒவ்வொருத்தருக்கான ரிஸ்க் ஆப்பிடைட் என்ன, அவங்களோட லைஃப் கோல் என்ன, அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. வாங்க, ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் எங்களோட கால் சென்டருக்கு கால் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஃபைனான்ஷியல் பிளானிங்ஸ் நம்ம கொடுக்க முடியும். என்ன நேர்களே,
இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.